தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. பெற்றவள், வளர்ப்பவள், தேற்றுபவள், ஆதரிப்பவள் என எதை எடுத்தாலும் முன்னிற்கும் உருவம் தாய்தான். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். பிதாவாகிய தந்தைக்கும் முன்னதாக அறியப்படுகின்ற தெய்வம் என்பது அன்னைதான். அந்த தாயிடம் குழந்தை மனம் விட்டு பேசுகிறது, பழகுகிறது, விளையாடுகின்றது, கூடி ஆடி பாடி மகிழ்கின்றது. அந்த குழந்தையைப் போல மனிதனாகிய பக்தன் பரம்பொருள் என்கிற தந்தையைக் காட்டிலும் சக்தி என்கிற தாயிடம் நெருங்கிய நேயம் கொண்டுள்ளது பற்றி எந்தவித மாறுபாடான கருத்தும் இல்லை. சிவ பரம்பொருள் இந்த புற உலகை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. அவர் ஓர் இல்லறத் துறவியைப் போல இருப்பவர். ஆனந்தமாய் தாண்டவம் புரிவார். அதே நேரம் மோன நிலையில் ஆழ்ந்து இருப்பார். அதனால்தான் தன் அதிகாரங்களை எல்லாம் தன் தேவியாகிய அன்னையிடம் அளித்துள்ளார். 5 தொழில்களையும் அந்த அன்னையே கவனிக்கின்றார். அந்த சக்தியின் அருள் என்பது எல்லையற்றது. கருணை வரம்பு என்பது இல்லாதது. அகண்டமான அறிவு, அளக்க இயலாத ஆற்றல் கொண்ட பூரணமாய் நிலைத்திருப்பவர் அந்த சக்தி. பழையோள் என்னும் அவர் மிக பழையவள் என்றாலும் புத்தம் புதியவளாகவே பூவுலகில் திகழ்கின்றார். அண்ட கோடிகளை ஈன்ற பிறகும் அவர் தன் நிலை குலையாது எந்த நாளும் தன் மயமாகவே இயங்குகின்றவர். அதனால் ஏக காலத்தில் அன்னையாகவும் கன்னியாகவும் காட்சி தருகின்றார். அகிலாண்ட கோடி ஈன்றும் அன்னையே, பின்னையும் கன்னி என மறைகள் பேச நின்ற ஆனந்த ரூப மயிலை என்று பக்தர்கள் புகழ்கின்றார்கள். இப்படி பழையோள் என்கிற அந்த மாதரசி பார்வதியாய், வைஷ்ணவியாய், துர்க்கையாய், கொற்றவையாய் திசைகளுக்கு ஒருவராக தோன்றி நாமும் பெற்றிருப்பதை நாம் அறிவோம். மக்கள் வாழ்விட எல்லைக்குரிய தாயாய், தெய்வமாய் அன்னை சக்தி அருளாட்சி நடத்தி வருவதையும் நாம் அறிவோம். அந்த திரு உருவங்களில் அன்னை சக்தி கன்னியாய் காட்சிப்பட்டு கோயில் கொண்ட வரலாற்று கதைகள் நம்மிடையே நிறைய உண்டு. அந்த வரலாறுகளில் முதன்மையோடும் புகழோடும் திறத்தோடும் சக்தி திகழ்கின்ற இடங்களில் முத்துமாரி எழுந்தருளி இருக்கின்ற தாயமங்கலம் என்ற சிற்றூர் குறிப்பிடத்தக்கது. பங்குனி மாதத்தில் பல ஆயிரம் பக்தர்கள் கண்டு மகிழ்ந்து ஆராதிக்கும் முத்துமாரி தாயமங்கலத்தில் கன்னியாகவே காட்சிப்படுகின்றார். மதுரையிலிருந்து மானாமதுரை, அங்கிருந்து 10 கிலோமீட்டருக்குள். மதுரையிலிருந்து சிவகங்கை, அங்கிருந்து 25 கிலோமீட்டருக்குள் தாயமங்கலம். அனைவருக்கும் தாயாகிய தோற்றம் முத்துமாரி. தாயமங்கலம் பரந்த வெளியாய் சுற்றியுள்ள பகுதியில் நடுவாண்மையாக புதிதாக கட்டப்பெறும் எழுநிலை ராஜகோபுர முகப்பு எல்லோரையும் வரவேற்கும். உள்ளே நுழைந்தால் மாவிளக்கு மண்டபம். அந்த மண்டபத்திற்கும் பழைய ராஜகோபுர நுழைவாயிலுக்கும் நடுவில் பலிபீடம். புதிதாக கட்டப்பெற்ற மகா மண்டபம், பலிபீடம், கொடிமரம், சிம்ம வாகனம் கண்டு திருக்கோயிலில் வலம் வந்தால் உற்சவ நாயகி சன்னதி அருகில் அமர்ந்திருப்பவர் ஆலய பரம்பரை அறங்காவலர் எம் வெங்கடேசன் செட்டியார். தன் மைந்தர் உள்ளிட்ட பணியாளர்களோடு இருந்தவர் ஆலயத்துள் அமைதியாக வழிபடும் சூழலை உருவாக்கி கொண்டிருந்தவரை சந்தித்தபோது உற்சாகமாக வரவேற்று பேசத் தொடங்கினார். என்னுடைய பேர் வெங்கடேசன் செட்டியார், தாயமங்கலம் முத்துமாரி பரம்பரை டிரஸ்டி. இந்த கோயில் இந்து சமய அறத்துல கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில். அம்மனுடைய வரலாறு, அம்பாள் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தலைமுறை 9வது தலைமுறை. அதுல முத்து செட்டியார் என்பவர் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படிங்கிறதுல மதுரையிலேருந்து பண்டமாத்து வியாபாரங்கள், பண்டமாத்து வியாபாரம் பலசரக்கு வியாபாரங்கள், அது மதுரை வாங்கி அங்கே வரையில அன்னை மீனாட்சியை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற தாயே எனக்கு குழந்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வர்றாரு. வரையில மானாமரை பக்கத்தில் சின்ன கண்ணனூர்னு ஊரில் ஒரு குழந்தை ஒன்று அந்த இடத்துல அழுது ஒன்று இருக்கு. அவர் பக்கத்தில் இந்த இடத்துல பிள்ளையை தூக்க கூடாது அடுத்த தெருவுக்கு வர்றாரு. அப்போவும் அவர் பையன் பக்கத்துல இருந்து உட்காருது. சரி, அடுத்து 3வது ட்ரிப்பு 3வது இடத்துக்கு போயிடும். அங்கேனே அந்த குழந்தை பின்னாலே வருது. வந்தோடனே அந்த குழந்தைய தான் தோளில் சுமந்து நேர தாயமங்கலத்துக்கே வந்துடுறாங்க. தாயமங்கலத்துக்கு வந்தவுடனே இந்த குளம் சின்ன குளம். அந்த காலத்தில் லண்டியன் விளக்கு தான், பெரிய விளக்குகள் விசேஷமாக கிடையாது. அப்போ இந்த இடம் சுத்த கத்தாலம் காடு. இந்த காட்டுக்குள்ளே துண்டை விரித்து குழந்தைய இறக்கி வச்சுட்டு குளிச்சுட்டு பார்க்குறாரு. குழந்தைய காணோம். மனசை கலங்கி தன் மனைவிட்ட போய் சொல்கிறாரு. சாதங்கள் எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்காக. போய் மனைவிட்ட சொல்லணும். மனைவி என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு கிடைக்காத பிரசாதத்தை ஒன்று தெய்வமாக பார்த்து கொடுத்தா நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்களே, நம்மளுக்கு குழந்தை வைக்க இல்லாததுக்கு ஒரு தெய்வமாக பார்த்து கொடுத்தா விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு 2 பேரும் சாப்பிடாம அப்படியே படுத்துறாங்க. படுத்ததுக்கு பிறகு தனக்கு கனவுல தோணிடுது. கனவுல தோணா, என் பேர் மாறி, உன் பேர் முத்து, முத்துமாரின்னு என்னை வச்சு வணங்கு. உனக்கு நான் கட்டளையிடுறேன், நீ தான் பார்க்க முடியும், உன் வாரிசு தான் பார்க்கணும். அதே சமயத்தில் யாருக்கு அம்மா பார்த்துருந்தாலும் ஒரு பூச்சி போட்ட கிடைக்கும் 90 கூடு. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 90 கொடுத்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது உன் வாரிசு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அது இதாகிடுது. உடனே காலையில் எந்திரிச்சு கிராமத்து மக்களை கூப்பிட்றாங்க. கிராமத்து மக்களை கூப்பிட்டோன்னா கிராமத்து மக்களை என்னப்பா அந்த காலத்தில் எப்படி சொல்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கறதுல இல்லை வாங்க போவோம்னு சொல்லி முடியாது 2 நாளாக கூப்பிட்டோன்னே
வர்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு புடிமண் மாதிரி ஒரு இது இருந்திருக்கு. அப்போ அவங்க அதை எடுத்து ஒரு செட்டு போட்டு கொட்டகை போட்டு இவர் எங்களுடைய சொந்த செலவுலே செஞ்சு இந்த கோயிலை உருவாக்குறாங்க. உருவாகி கோவிலுக்கு டெய்லி நிவர்த்தியம் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய விவசாயங்கள் இருக்குது, அதோடைய அரிசி இதுகளை வச்சு டெய்லி நிவர்த்தியம் எல்லாம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணி செய்கிறோம். அது முடிஞ்ச பிறகு இந்த கோயில் ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டையில் மக்கள் பொதுமக்கள் எல்லோரும் இருந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு போட்டு செய்கிறாங்க. அம்பாள் வந்து அந்த காலத்தில் வந்து புடிமண்ணிலேருந்து வந்ததுலேருந்து ஒரு சின்ன சிலையாக செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றாங்க. அப்போ அந்த உரு ஏற ஏற பவர் ஆகையில் தெய்வத்தை உருவாக்குறாங்க. அம்பாள் வந்து கன்னி தெய்வம், நின்ற குளத்திற்கு 4 கைகள் உள்ளது, 5 அடி உயரம் உள்ள தெய்வம், மூதாரிகள் கண்டுபிடிச்சு பண்ண தெய்வம். கன்னி தெய்வம் அவன் மடியில் வந்ததுனால அந்த உருவத்தை வச்சே செஞ்சது. அந்த காலத்தில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க, ஒன்றுனா செஞ்சு என்ன சொந்த பொறுப்புலேயே செஞ்சுருக்காங்க. இப்போ அம்பாள் உற்சவர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம சொந்த செலவில் எங்கள் முன்னோர்களுடைய நகைகளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முளை சார்ந்த அம்மன் சன்னதி இருக்குது, கற்பகிரகத்தில் விநாயகர் சுப்பிரமணியர். அதுக்கடுத்து வெளிப்பிராரம் வந்துட்டிங்கன்னா ஆதியம்மன் அவர் மூலவராக இருந்தவர், அவருக்கு ஒரு உச்சம் ஆயிடுச்சு, மாற்றி வச்சுட்டாங்க. இங்கே இருக்கிறது கருப்பர், சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, காளியம்மன், அடுத்து ஆதியம்மன், அதுக்கடுத்து விநாயகர், அங்கிட்டு சுப்பிரமணியர், பாலசுப்பிரமணியர், பைரவர் இந்த சன்னதியில் உள்ளது. ஆண்டுக்கு ஒரு திருவிழா மட்டும்தான். புரட்டாசி மாதம் நவராத்திரி நடக்கும். அன்னைக்கு அம்பாளுக்கு கும்பம் வச்சு யாகம்லாம் வளர்த்து விளக்கு பூஜையெல்லாம் நடத்துவோம். அலங்காரம்லாம் உண்டு, டெய்லி அபிஷேகம் அலங்காரம் உண்டு. அது மாதிரி விளக்கு பூஜை அன்னைக்கு 108 சங்காபிஷேகம் நடக்கும். எல்லா சாமி தரிசனமும் நல்லபடியாக இது பண்ணி போவாங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இப்போ ராஜகோபுரமே ஒரு 1.5 கோடியில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கீங்க. HRC இதிலேருந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க. முன்னோர்கள் இருந்த கோபுரம் வந்து 3 நிலை, இப்போ இருக்க 7 நிலை கோபுரங்கள். கும்பாபிஷேகம் பண்ணுறது எப்படி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே கட்டிடலாம், முடிச்சோம். ஏன்னா நெருக்கி வேலை முடிஞ்சிருச்சு. நடை திறப்பு காலை 7 to நைட்டு 7 கோயில் திறந்திருக்கும். இடையில் நடை சாத்தப்படுவது கிடையாது. 3 கால பூஜை, காலை 7 மணி, மாலை 12 மணி, இரவு சாயங்காலம் 5 மணி, 3 கால பூஜை. பேசி முடித்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலர் எம் வெங்கடேசன் செட்டியார் சன்னதிக்கு அழைத்துச் சென்றார். முத்துமாரி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் 4 திருக்கரங்களோடு அமைதி தவழும் திருமுகம் அமைந்தவளாய் அற்புத காட்சி அளிக்கின்றார். வலது கையில் உடுக்கை, வலது கீழ்கையில் கத்தி, இடது மேல் கையில் சூலம், இடது கீழ்கையில் பாத்திரம் தாங்கி பத்ம பீடத்தில் நின்ற கோலம். பிறகு பிரகாரம் அழைத்து போன பரம்பரை அறங்காவலர் கருப்பணசாமி ஆதி முத்துமாரி சன்னதிகளோடு விநாயகர், முருகன், மேற்கு நோக்கிய பைரவர் சன்னதிகளை தரிசிக்க வைத்தவர் இன்னும் சில மாதங்களில் நிகழ இருக்கும் ஆலய குடமுழுக்கு விழாவிற்கு வர கேட்டுக்கொண்டு இன்முகத்தோடு அனுப்பி வைத்தார். தாயமங்கலம் முத்துமாரி தரிசிக்க வேண்டியவர் சென்று மகிழலாம்தான்.